பவி இன்டகிரேட் ஃபார்முக்கு நிறைய அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 4 தலச்சேரி கெடா குட்டிகள் இருக்குதுங்க. அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு 14 கிலோவிலிருந்து ஒரு 28 கிலோ வரைக்கும் இருக்குது. ஒரு குட்டி 28 கிலோ, மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 கிலோவில் ஒரு குட்டி இருக்குது. மொத்தமாக வந்து 4 கெடா குட்டிங்க. அது தவிர பார்த்திங்கன்னா 3 ஃபீமேல் குட்டி இருக்குது. அனைத்தோட வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குங்க. இதில் நீங்கள் பார்த்தே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் நேரமே போய் நம்ம நண்பரோட ஃபார்மில் எடுத்தோம். நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறீங்கன்னா, நீங்கள் மட்டும் எங்கே இந்த ரீப்பர்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா 14, 15க்கு அந்த சைஸில் எங்கே ரீப்பர் கம்மியாக எடுக்கிறங்கிறத பற்றி நம்ம சேனலில் வந்து நம்ம அடிக்கடி போடுறோம். எப்படி இது மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. நம்ம இது மாதிரி எடுக்க போகிறோங்க. போடுறப்போ வந்து நம்ம நண்பரோட ஃபார்மில் சிக்கனமாக வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். இதில் இருக்கிற குட்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருந்ததுங்க. இப்போ நம்ம நண்பரோட ஃபார்மில் வந்து இவர் பண்ணிக்கிற மெத்தடுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேரல் மூலிமா சைலேஜ் போட்டிருந்தாரு. அது தவிர பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சிம்பிளாக வந்து பராமரிப்பது எப்படி இப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு வந்து நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா அவர் ஃபார்மில் வந்து பரன் போட்டிருந்தார். காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரூ. 1,00,000 வந்ததுன்னாருங்க. மொத்தமாக வந்து அதை 3 செட்டாக போட்டிருந்தாருங்க. ஒன்று 16க்கு 20, இன்னொன்று வந்து 20க்கு 12, இன்னொன்று வந்து 10க்கு 10ங்கிறாப்பில் ஒரு குட்டிகளுக்குங்க. மொத்தமாக வந்து 4 செட்டப்புக்கு சேர்த்து ரூ. 1,00,000 அந்த செட்டில் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. அவர் வந்து எப்படி அமைச்சிருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிற குட்டிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபார்மில் சேல்ஸுக்கு இருக்குதுங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 மேல் குட்டியுமே 3 ஃபீமேல் தலச்சேரி, பியூர் தலச்சேரியில் வந்து ஒரு 3 கிட்ட இருந்ததுங்க. இது தவிர பார்த்திங்கன்னா நம்ம நண்பரோட ஃபார்மில் வந்து 3 தலச்சேரி ஃபீமேல் கிட்ஸ் வந்து நான் நேற்று சேல்ஸ் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இவர் ஃபார்மில் தான் எடுத்திருந்தோம். அனைத்துமே வந்து பக்காவான பியூரிட்டியான தலச்சேரிங்க. இது ஒவ்வொரு ஆடுகளுமே பார்த்திங்கன்னா வந்து செலக்டிவாக மில்க் ஈல்டு அதிகமாக இருக்கிற ஆடுகளாக பார்த்து எடுத்தாருங்க. ரெகுலராக வந்து நம்ம இந்த ஃபார்மில் நாம் தான் எடுத்துகிட்ருக்கோம். மொத்தத்தில் தெளிவான குட்டிகள் வந்து இவர்கிட்ட இருக்குங்க. இவர் எப்படி சைலேஜ் போடுறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா நார்மல் சாப் கட்டர் தானுங்க. நார்மல் வளர்பறை சாப் கட்டரில் தான் வச்சுருக்காரு. நல்லா திக்னஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக பீஸ் வந்து கரெக்ட் பீஸ் வராப்பில். அவர் போட்டிருக்கிற முறைன்னு பார்த்தீங்கன்னா பேரலுங்க. பார்த்திங்கன்னா 200 லிட்டர் பேரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 200 லிட்டர் பேரலில் வந்து ஒரு 35 பேரலாட்டம் வச்சுருக்காருங்க. பாருங்கள், சைலேஜ் எந்த விதமான கெட்டெல்லாம் போகல. ஏன்னா இது வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முத்திருச்சுங்க. இன்னொரு 10 நாள் முன்னாடி வெட்டியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சைலேஜ் சூப்பராக இருந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் 10 நாள் எக்ஸ்ட்ரா போனதுனால உங்களுக்கு அந்த வரத்தொகை கொஞ்சம் வருதுங்க. ஏன்னா இந்த டைம் வந்து ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறனால யாருமே வந்து கரெக்ட் டைமில் எடுக்க முடியலைங்க. இன்றைக்கி நம்ம ஈஸின்னு நினைக்கிறேங்க, ஆனால் வந்து வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லைங்க. வேலைக்கு ஆள் கிடைச்சாலும் பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் வச்சு கேட்குறாங்க, தவிர்த்து வேலையை ஒன்றும் பெருசாக செய்கிறது இல்லைங்க. நாம் சொந்தமாக செய்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன தான் வர்றாப்புல இருக்குதுங்க. பாருங்கள், மொத்தம் எப்படி பேரல் அடுக்கி வச்சு இது ஏன் இந்த பேரல்னு கேட்டிங்கன்னா, சாக்கு மூலியமாக போடுறப்போ பெருக்காக வந்து அதிகமாக நாசக்காடு பண்ணுது. அதனால தான் நாங்கள் பேரல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தோட்டத்திலேயே வந்து மக்காச்சோளம் போடும் இயந்திரம் இருக்குது பாருங்கள், இது மூலிமா தான் போடுறாங்க. இது மூலிமா ஒரு 50 சென்ட் ஒரு ஏக்கரை போடுறாங்க. போட்டு அவங்களுக்கு தேவையானதை வந்து இந்த பேரலில் சேவிங்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு 4 மாதம் 5 மாத காலத்துக்கு வந்து இதையே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை வேறு பார்த்திங்கன்னா அடர் தீவனம் வந்து அவங்க தனியாக அவங்க ரேஷியோ போட்டிருக்காங்க. பருத்தி கொட்டை, துவரங்குருணை, உளுந்தங்குருணை அனைத்தையுமே வந்து அவங்க ரேஷியோவில் போட்டு அவங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி. ஆடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருந்ததுங்க. நான் தாய் ஆடு வந்து மேக்ஸிமம் யார் ஃபார்ம்லையும் நம்ம எடுத்து வீடியோ போடுறதில்ல. ஏன்னா போட்டால் வந்து ஒவ்வொருத்தர் சரி வரலைங்கிறாங்க, அதனால் இந்த வீடியோ போடலிங்க. இப்போ வந்து பரன் வந்து எப்படி அவர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்கிறது பார்க்கலாங்க. நான் கூட ஃபஸ்ட் எடுத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம் என்னமோ நினச்சோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஆல்ரெடி அவங்க ஃபஸ்ட்டு போட்ட செட்டில் வந்து ஒரு இதுக்கு வந்து 35,000 ஆச்சுன்னாங்க. இது வந்து 3 செட்டுக்கு சேர்த்து ரூ. 1,00,000 நான் முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. லேபர் காஸ்ட்லாம் யாரும் இல்லை, வெல்டிங் ஒர்க் மட்டும் தான் பண்ணேன். இது மற்றபடி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னாங்க. எனக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுமே அப்படின்னேன். இல்லைங்க, இது டைமிங்கெல்லாம் எதுவும் இல்லை. ஃபஸ்ட் டைம் இருக்கிற டேக் மட்டும் பார்த்திங்கன்னா டேக் போட்டிருக்குறோம், அப்புறம் எல்லாமே வந்து எடுத்தால் ஈஸியாக வரும் அப்படின்னாங்க. சரி, நம்ம நண்பர்களுக்கு வேணுங்கிறாப்பில் எடுத்து காமிங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ட்ரே பார்த்தாங்க. ட்ரே நார்மலாக எஸ்எஸ்சில் போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சி போகுதுங்க. இது வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா போர்கோஸ் போடும் பார்த்திங்களா, 12 இன்ச்சில் வந்து 1 அடி பைப்புங்க. 1 அடியில் வந்து கேஜிங் பைப்பு இருக்குது அப்படின்னாங்க. சரி, எங்கே கிடைக்குது அப்படிங்காட்டி திருச்செங்கோட்டுக்கு அருகாமையில் வந்து ஒரு பைப்போட ஒரு லென்த் பைப்போட ரேட்டு வந்து 4,500னாங்க. நார்மலாக வந்து கேஜிங் பைப் எல்லாமே பார்த்திங்கன்னா 10 இன்ச்சில் தான் இப்போ வருதுங்க. 12 இன்ச்சில் வந்து நம்ம சொன்னோம்னா தான் ஓட்டி தருவாங்க. திருச்செங்கோட்டுக்கு அருகாமையில் வந்து 12 இன்ச் பைப் கிடைக்கிது, நீங்கள் வேணால் போனால் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. எடுக்கிறப்ப வந்து 2 அறுத்து கொண்டு வந்துக்கலான்னாங்க. ஒரு இதாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 20 40 அடி கிடைக்குதுங்க. நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம அடுத்து ட்ரே போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பரனுக்கு போகலாங்க. பரனில் பார்த்திங்கன்னா இவர் வந்து பேனல் சீட் மேலே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஹீட் கொஞ்சம் அதிகமாக வராது இருக்கிறதுக்காக, கொஞ்சம் சிம்பிளாக வேணுங்கிறதுக்காக இது அவங்களே போட்டாங்க பேனல் சீட் மூலிமா.
நான் வந்து யாருக்கும் வந்து பேரல் சீட் பெருசாக ரெஃபர் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது காற்று அதிகமாக அடிக்கிறப்போ படன்னு அடிக்குதுங்க. ஆடுகள் கொஞ்சம் பயந்துக்குது. அதனால் வந்து நான் பேரல் சீட் யாருக்கும் நான் சொல்ல மாட்டேங்க. இது வந்து ட்ரே பாருங்கள், எந்த அளவுக்கு சிம்பிளாக வந்து 2 கொன்று இதை வச்சுருக்காருங்க. 2 கொன்று சீட்டில் தான் வந்து போட்டிருக்காரு. இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோங்கிறத கேட்டேங்க. போய் 5 நிமிஷத்தில் வந்தாருங்க. வந்து கத்தி எடுத்தாங்க, பட்டுன்னு அறுத்து இருக்கிறது எல்லாமே பிரிச்சுருவாராட்டு இருந்தது. வேண்டாங்க, ஒன்று மட்டும் பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை மட்டும் எடுக்கிறாரு பாருங்க. ஒன்று அவ்வளோதான், ஒரு டேக் எடுக்கிறாரு. எடுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து அழகாக எடுத்தாருங்க. நான் கூட இன்ஸ்டால் பண்ணுறது சிரமம் என்னமோன்னு நினச்சேன், ஆனால் ஈஸியாக தான் இருந்தது. நிஜமாகவே சொல்கிறேங்க, நம்ம நண்பர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம விவசாயம் சரிங்க, மாடு வளர்த்துலையும் சரி நல்லா தெளிவாக பண்ணுறாருங்க. நாம் ஒவ்வொரு பொருளும் வந்து நம்ம எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, நான் செட்டு போடுறதுக்கு ஆரம்பித்தேங்க. செட்டு போடுறதுக்கு ஆரம்பித்து ஒவ்வொன்றும் தேடல் மூலியமாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. இது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மேலே வருதுன்ட்டு. இதை வந்து பிரித்து பார்க்கலாங்க ஒவ்வொன்றா. நான் கூட சிரமம் என்னமோ நினச்சேன். இது பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று இது அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் வந்து மீறி போனால் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அத்தனையுமே எடுத்து போட்டு அத்தனையும் பூட்டிடும் அப்படின்னாரு. 10 நிமிஷத்தில் வந்து ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிடுவேன் எடுத்து போட்டு, ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னாரு. அந்தளவுக்கு ஈஸியான மெத்தடுங்க. அடுத்ததையும் கட் பண்ணுறேன்னாருங்க. நான் வேண்டாம், சும்மாயா கட் பண்ணிட்டு இருக்கிறீங்க போதுன்ட்டேன். இந்த அளவுக்கு வந்து இவர் வந்து கலாய் பை போடலிங்க, எஸ்எஸ் தான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. அந்த நேரம் யூரின் படவே படாது, தேவையில்லைனாருங்க. அது ஒவ்வொருத்தரோட கான்செப்ட்டுங்க. எது வேணுமோ நம்மளுக்கு கலாயில் போட்டால் வந்து நல்லா லாங் லைஃப் கிடைக்கும். இதிலும் வந்து நல்லா இது போட்டு பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாட்டம் ஆயிடுச்சுன்னாருங்க. நம்ம அதை ஃபஸ்ட் வீடியோ போட்டோம் பார்த்திங்களா, அது போட்டதையும் வந்து அது பாட்டு அப்பயே ஓட்டுனாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு எது ஈஸியோ அதை மாதிரி பண்ணிக்கலாங்க. நம்ம ஃபார்ம் வந்து இப்போ போட்டுட்ருக்குங்க. போடுற பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று 16க்கு 20 ஒன்று போட்டிருக்கோம். ஒன்று 20க்கு 26 ஒன்று 2 செட்டு வந்து நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம எங்கெங்கே போய் எது எடுத்தால் வந்து ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம போட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தோன் வந்து அடி 40 ரூபாய்க்கு வந்து கொடுமுடிக்கு அருகாமையில் நொய்யலில் கிடைக்குதுங்க. மரம்னு பார்த்திங்கன்னா சேலத்துக்கு அருகாமையில் வந்து அடி 5 ரூபா ரேட்டுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. தைல மரம் ரீப்பருங்க நான் சொல்கிறது. சைஸுன்னு பார்த்திங்கன்னா 2க்கு 1.5ங்க. அந்த சைஸ் வந்து நம்மளுக்கு 14-15 ரூபா பட்ஜெட்டில் கிடைக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெல்டு மெஸ் வந்து கலாயில் எடுத்தேங்க. கலாயில் எடுக்கிறப்ப ஒரு 3700 ஒரு 50 அடி எடுத்தேங்க. 50 அடி எனக்கு போதும், ஏன்னா வெண்டிலேஷன் பத்தாதுங்கிறக்காக ஒரு சைடு மட்டும் நான் கலாய் இதில் வந்து நான் வெல்டு மெஸ் போட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரே போடுறதுக்கு வந்து இதை பார்த்து போட்டேங்க. இதில் வந்து நம்மளுக்கு 20 அடி பைப் வந்து நம்மளுக்கு 4500 2 பைப் வாங்கியிருக்கோம். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறத வந்து நம்ம ஃபார்ம் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம போட்டு பார்க்கலாங்க. நண்பர் வந்து இந்த பைப் வந்து திருச்செங்கோட்டில் எடுத்துட்டாங்க. சரி நம்ம போகலான்ட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நண்பரோட ஃபேமிலியே வந்து சிவரியில் இருக்குது, ஒரு 5 லென்த் எக்ஸஸாக இருக்குதுனாங்க. சரி நான் அவங்ககிட்ட எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. 4500 பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தோட விலைங்க. மொத்தம் 2 லென்த்துக்கு 4 பீஸ் நம்மளுக்கு வந்தது. 2 நாளில் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் பார்க்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.